எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு அன்னையர் தினம். அதனால முதல்ல எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அம்மா அம்மானாலே ஒரு தனி சிறப்பு தான். அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். அது எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நடந்த ஒரு விஷயந்தான் இது. இது ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. இது என்ன என்னமோ ஒரு சொல்லுவாங்க, ஒரு பானை சாதத்துக்கு ஒரு பருக்கையே பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது. அவங்களுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு பொண்ணு அப்புறம் தான் பையன் பிறந்தாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பையன் பிறந்தால அந்த பையன் மேலே கொஞ்சம் ரொம்பவே எல்லாருக்கும் அக்கறையாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதுவும் அந்த பையன் நல்லா படித்து வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கெலாம் போனான். அப்படி அதனால் ரொம்ப அந்த அம்மாவுக்கு அந்த பையன் மேலே ரொம்ப பாசம், ஒரு ஆசை. எல்லாருக்கும் அப்படி இருக்கிறதானங்க இருந்துச்சு. அந்த பையன் வெளிநாட்டில் வேலையில் இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 27 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 ட்ரிப்பு இங்கே பார்த்துட்டு போனதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த பையன் வரவே கிடையாது. ஆனால் அந்த அம்மா ஒவ்வொரு ட்ரிப்பும் அழுவாங்க. எல்லா விசேஷத்துக்கும் அந்த பையன் நம்ம கூட இருக்கணும், நம்ம மகன் நம்ம கூட இருக்கணும், எல்லாரும் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? ஒரு குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் கூட பார்த்துட்டு போயிருக்கலாம் அம்மாவை. வரவே கிடையாது. ஆனால் எங்கிட்ட அந்த அம்மா சொல்லி அழுகும் போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் அழுகும் போது நான் என்ன நினைப்பேன்னா, என்னை அப்பா அம்மாவை அவன் பார்க்காம போனதுனால நான் சாமிகிட்ட அழுகிறேன், அதனால அவனுக்கு ஏதாவது அந்த கடவுள் தண்டனை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற பயம் இப்போ எனக்கு வந்துடுது. அதுக்காகவே நான் இப்போ அழுகிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன். சாமிகிட்ட நான் குறை சொல்கிறதே கிடையாது அப்படின்னாங்க. நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு மகனுக்கு நாம போய் சாமி கும்பிட்டா அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் சாமி அப்படின்னு நினைக்கிற ஜீவன் யார் இருப்பாங்க? அதுதான் அம்மா. நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம லைஃப்ல எவ்வளவோ கஷ்டங்கள் வருது, எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. ஆனா எல்லாரும் தினமும் அம்மா கிட்ட பேசுறோமா? நம்ம அது இல்லை அப்படிங்கும் போது தான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியும். இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு கூட அந்த பையனால வர முடியல. அவங்க நான் 2 நாள் 3 நாள் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கூட சொன்னாங்க. அந்த அம்மாவை பாடி வச்சிருக்கோம், ஒரு ட்ரிப் பார்த்துட்டு போப்பான்னு சொன்னது கூட வர முடியாது, என்னால் டைம் என்னால் ஒத்து வராது அப்படின்ட்டு. அப்படி கடைசி வரைக்கும் அந்த பையன் அம்மாவை பார்க்கவே இல்லை. அந்த ஜீவன் இறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா பார்த்துட்டு இருந்திருக்கோம், மகன் நம்மளை பார்க்க வந்திருக்கானா அப்படின்னு. அதனாலதான் அம்மா ஸ்பெஷல் அப்படிங்கிறோம் நம்ம. அதனால உயிரோட அவங்க கூட இருக்கும் போது நிச்சயமா கவனிச்சிங்க அம்மாவை. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசுங்க. அவங்க இல்லாதப்ப அதுக்கப்புறம் உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க, ஆனா அம்மா அளவுக்கு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால எல்லாருமே இந்த ஸ்டேட்டஸ் போடுறது, அம்மாவுக்கு நீங்க அன்னையர் தினம், அதனால அம்மா கூட இருக்கிற மாதிரி நம்ம போட்டோ வச்சுக்கிறது, பாட்டு வைக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பெருசே கிடையாது. நம்ம அம்மா கூட நம்ம நல்லபடியா இருக்கிறோமா? என்ன நம்மளை திட்டுட்டோம், அம்மா அடிக்கட்டும். என் பையன் அதான் சொல்லுவான், டே உங்க அப்பா திட்ட போறாருன்னா திட்டுட்டுமா, அவரை தவிர வேற யாருமே என்ன திட்டு போறாங்க? அவரு தான் என்ன திட்டுறாரு, கொஞ்ச நேரம் தானே திட்டுறாரு, திட்டிட்டு போட்டுமா அப்படிமா. நான் அதுதான் நானுமே சொல்றேன். உங்க அம்மா தானே, திட்டுட்டும் அடிக்கட்டும், அவங்கள தவிர வேற யாரு உங்களை அடிக்க போறாங்க? அந்த உரிமை வேற யாருக்கு இருக்க போகுது? அதெல்லாம் அவங்க இல்லாதப்பதான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அதனால தயவு செஞ்சு இருக்கும் போது அம்மாவை நல்லபடியா பார்த்துங்க. தினமுமே அன்னையர் தினமா கொண்டாடுங்க. உங்க அம்மாவை சிறப்பா வச்சு கொண்டாடுங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு நாளுமே நமக்கு நம்ம கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் அப்படின்னு நினைச்சுக்குங்க. அதனால இன்னைக்கு அன்னையர் தினத்துல இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால சிறப்பா கொண்டாடுங்க. ஓகே.